கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு ஆல்ரெடி வந்து ராகுல் காந்தி மேலே ஒரு எப்பவுமே பாசிட்டிவ் தாட் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த முகத்தை பெருசாக காட்டி இங்கே ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் போயிட்டு இருக்கு. பிகாஸ் விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு சிங்க் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு நட்பு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த நட்பு ரீதியாகவும் இந்த கூட்டணி அமையுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது அமைய போகுதுன்னு தெரியல. ஆனால் திமுக அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி பலமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது திமுக காங்கிரஸை வந்து இன்னும் டீலில் தான் வச்சிருக்குது. ஏன்னா நீங்கள் வெளியில் போயிடக்கூடாதுன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, டிவிகே கிட்ட போயிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வெளியே போனாலும் பிரச்சனை இல்லைன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வெளியே போனாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு தொகுதியை அதிகமாக கொடுத்துட முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு போன தேர்தலில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக தொகுதிகள் சரியாக அவங்க கேட்ட தொகுதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அறிவாலயத்துக்கு வெளியிலேருந்து வரும்போதே வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் கோபமாகவே தான் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது ஏற்புடையது அல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு வேறு வழி கிடையாது, நம்ம கண்டிப்பாக திமுக தான் இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதிமுக கிட்ட போக முடியாது, பாஜக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருந்தாங்க.